ஆனால் இந்த டீல் நடக்காமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்காமல் போகிறதுக்கு 1008 காரணம் இருக்கலாம். அதில் தான் இப்போ ஒரு காரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். சப்கான்ஷியஸில் எது இருக்கும் தெரியுமா? எதை நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்களோ, எதை நீங்கள் அசால்ட்டாக நம்புறீங்களோ, அதெல்லாமே ஆள் மனசில் இருக்கும். பிரபஞ்சமே பாருங்கள், அவர் அப்படி ஃபீல் பண்ணுறாரு, அந்த டீலுக்காக அவர் அஃபர்மேஷன் போட்டார், விசுவலைசேஷன்லாம் போட்டார், எல்லாமே பண்ணார். ஏன் பிரபஞ்சமே நீ அவருக்கு அந்த டீலை முடிச்சு கொடுக்கல? அவருடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸில் என்ன தான் மிஸ்டேக்கை நீ பார்த்த சொல்லு அப்படின்னு நம்ம போய் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோம்னா, திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வந்துருச்சு. திடீர்னு லைஃப்பில் நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும், நிறைய மணி அபண்டன்ஸ் எல்லாம் வரணும். திடீர்னு உங்களுக்கு உத்வேகம் இனிமேல் மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும்டா அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் எல்லாம் பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் வண்டியை நீங்கள் என்ன தான் இப்படி போனாலும் ஆள் மனசில் இருக்கோ அதை அங்கே கொண்டு வந்து நிறுத்திடும். நீ கான்ஷியஸாக அந்த எண்ணங்களை கொடுக்கவில்லை என்றால், நீ அன்கான்ஷியஸாக கொடுக்கும் எண்ணங்களெல்லாம் நான் டேட்டாவாக எடுத்துக்கொள்வேன், அப்புறம் என்னை கோச்சிக்காத அப்படின்னு தான் யூனிவர்ஸ் சொல்லும். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வளரும், விழிப்புணர்வு வளரும், வாழ்க்கையை பற்றின ஒரு விழிப்புணர்வெல்லாம் வளரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கும் போது மற்ற வீடியோஸையும் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்னா மச்சான், யூ நோ தட் ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவு டைட்டிலில் சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் மேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மந்த்லி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு இருக்கும். மாதத்துக்கு இதுதான் என்னுடைய டார்கெட்டு, இதை அச்சீவ் பண்ணணும், ஒரு இது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஆர் இப்போ நீங்கள் சேல்ஸில் மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்ஐசி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதம் எப்படி இத்தனை க்ரோர்ஸ்க்கு நான் பாலிசி எடுத்தாகணும், இத்தனை பேரை நான் முடிச்சாகணும். இல்லை இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணுவோம்ல, எம்எல்எம்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மந்த்துக்கு நான் இவ்வளோ ப்ராடக்ட்டை செல் பண்ணணும், இத்தனை டீலை முடிக்கணும், இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஒரு டார்கெட்ஸ் ஒன்று இருக்கும்ல. அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆர் அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது, ஆர் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எது தடையாக இருக்குது, அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். என்னென்னா, நான் ஒரு முக்கியமான டீலுங்க, அது முடிஞ்சதுன்னா எனக்கு சூப்பராக இருக்கும், அது நான் ரொம்ப நாள் அதுக்காக நிறைய அஃபர்மேஷன் போட்டேன், விசுவலைசேஷன்லாம் போட்டேன், அந்த டீல் எப்படியாவது நான் சக்ஸஸ் பண்ணி அந்த டீலை கம்ப்ளீட் பண்ணிடணும், முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். பக்கத்தில் வந்துச்சு அந்த டீலை நான் இன்றைக்கி நாளைக்கு நான் முடிக்க போகிறேன், இந்த டீலை நான் முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த டீல் போயிடுச்சு, அந்த ஆர்டர் என்னை விட்டு போயிடுச்சு. ஸோ நான் போட்ட விஜுவலைசேஷன் தப்பா, நான் போட்ட அஃபர்மேஷன் தப்பா, இல்லை நான் ப்ரிட்டண்டிங், எனக்கு அந்த டீல் கிடைச்சது மாதிரியே நான் ப்ரிட்டண்டிங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு அது கிடச்சிருச்சுன்னா நான் எல்லாம் பண்ணுவேன்னு என்னுடைய வைப்ரேஷன்லாம் நான் அப்படி தான் வச்சுருந்தேன் இப்படின்னு அவர் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இந்த டீல் நடக்காமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்காமல் போகிறதுக்கு 1008 காரணம் இருக்கலாம். அதில் தான் இப்போ ஒரு காரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன்னா இது உங்களுக்கும் இருக்கும். இந்த நான் சொல்கிற இந்த ப்ராப்ளம் இப்போ இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு இந்த பிளாக் இருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆகிடும். அதுக்காக தான். ஓகே, அது என்ன பிளாக் அப்படின்னா, நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், இப்படி 3 இருக்குல்ல. தமிழில் சொல்லணும்னா, நம்மளுடைய வெளிமனம், நம்மளுடைய உள்மனம், ஆழ்மனம், அப்புறம் நம்மளுடைய மறதி மனம். அப்படியே உட்காந்துட்டு அதையாவது அப்படியே யோசிப்போம்ல, அந்த மனம். ஸோ கான்ஷியஸாக ஒன்று, அன்கான்ஷியஸாக ஒன்று, சப்கான்ஷியஸாக ஒன்று, இப்படி இருக்குல்ல. இதில் பிரபஞ்சம் எதை நடத்தி காட்டும் தெரியுமா? சப்கான்ஷியஸில் என்ன இருக்கோ அதுதான் பிரபஞ்சம் நடத்தி காட்டும். சப்கான்ஷியஸில் எது இருக்கும் தெரியுமா? எதை நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்களோ, எதை நீங்கள் அசால்ட்டாக நம்புறீங்களோ, அதெல்லாமே ஆள் மனசில் இருக்கும். ஸோ பேசிக்லி எதை நீங்கள் நம்புறீங்களோ அதெல்லாம் ஆள் மனசில் இருக்கும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிளாக்கு? பிரபஞ்சத்தோட ஆங்கிளில் நான் சொல்கிறேன். பிரபஞ்சத்துக்கிட்ட போய், பிரபஞ்சமே பாருங்கள், அவர் அப்படி ஃபீல் பண்ணுறாரு, அந்த டீலுக்காக அவர் அஃபர்மேஷன் போட்டார், விசுவலைசேஷன்லாம் போட்டார், எல்லாமே பண்ணார். ஏன் பிரபஞ்சமே நீ அவருக்கு அந்த டீலை முடிச்சு கொடுக்கல? அவருடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸில் என்ன தான் மிஸ்டேக்கை நீ பார்த்த சொல்லு அப்படின்னு நம்ம போய் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோம்னா, பிரபஞ்சம் ஒரு கதை சொல்லும். அது என்ன சொல்லுச்சுன்னா, நம்ம எல்லாருக்கும் இப்போ எனக்கு இந்த டீலை முடிக்கணும், இந்த மாதம் இந்த டார்கெட்டை முடிக்கணும்னு ஒன்று மைண்டுக்குள்ளே இருக்கும். நம்ம அதுக்காக தான் ஓடுறோம், அதுக்காக அஃபர்மேஷன் விசுவலைசேஷன்லாம் பண்ணுறோம்ல. இந்த மந்த் எப்படியாவது நான் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், இந்த மாதம் இந்த அளவுக்கு நான் ஏர்னிங்ஸ், என்னுடைய இன்கம் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிலாம் நம்ம பிரயத்தனை போட்டு பண்ணுறோம்ல. இது ஒரு லெவல் தான், ஒரு கேட்டகரி.
இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளுடைய இயர்லி இன்கம் என்னன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம் ஆல்ரெடி. இப்போ இந்த மார்ச் ஏப்ரல்லாம் வரும்போது இந்த டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணணும், கம்பெனியோடைய இதெல்லாம் பண்ணணும், சேல்ஸ் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அந்த வருட கணக்கை முடிக்கணும்லாம் இருக்கும்ல. நம்ம நார்மலாக ஒரு வேலைக்கு போகிறவங்க கூட அந்த அந்த டேக்ஸ் கட்ட வேண்டிய டைமில் நான் எவ்வளோ சம்பளம் வாங்கினேன், 5 lakhs தான், நான் வருஷத்துக்கு 5 lakhs வாங்குகிறேன், நான் வந்து டேக்ஸ்குள்ளே வரமாட்டேன், நான் வந்து வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், அது இதெல்லாம் பண்ணி இப்படின்னு நம்ம பண்ணுவோம் தெரியுமா, டேக்ஸ் கட்டுறதுக்கெலாம் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி டைமில் இந்த வருஷம் நீ எவ்வளோ சம்பாதிச்சா, இந்த வருஷம் 7.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன், 7.5 லட்ச ரூபாவில் நான் வந்து ஆடிட்டர்கிட்ட சொல்லி அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன், டேக்ஸ் ஃபைல் பண்ணியாச்சு, ஓகே அப்படிலாம் அந்த சீசனால் நம்ம பண்ணி முடிச்சிருப்போம்ல. அப்போ நீ வந்து வருஷத்துக்கு 7.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அப்படின்ற அந்த விஷயம் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். நீங்கள் கேஷுவலாக வந்து இந்த இயர் டு இயர் மார்ச் ஏப்ரல் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்காக நீங்கள் பாட்டுக்கு இந்த வருஷம் எவ்வளோ சம்பாரிச்சேன், ஆடிட்டர் கொடுத்து பணம் கொடுத்து அதெல்லாம் கட்டி முடிச்சு நீங்கள் உங்களுடைய டேக்ஸ் ஃபைலிங்கை நீட்டாக பண்ணிட்டீங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா அன்கான்ஷியஸாவோ கான்ஷியஸாவோ வருஷத்துக்கு நீ 7.5 to 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அப்படின்னு ஆள் மனசில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்படி ஒரு பிலீஃப் சிஸ்டம் உங்களுடைய ஆள் மனசில் இருக்கும் பொழுது இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுடைய எவ்ரி வீக்லி டார்கெட், மந்த்லி டார்கெட், குவார்ட்டர்லி டார்கெட், ஹாஃப் இயர்லி டார்கெட், 3/4 டார்கெட், 1 year டார்கெட்னு அது வகை பிரித்து அது என்ன பண்ணு தெரியுமா, இங்கே பாரு நீ இந்த டீலை கேட்குற, இந்த டீலை நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன், சில டைம் நான் முடிச்சு கொடுக்க மாட்டேன், அதை அடுத்த மாதம் நீ வேற ஒரு பெரிய டீலை கொண்டு வருவ, அதை நான் முடிச்சு கொடுக்கலாம், அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு முக்கியமான டீலை கொண்டு வருவ, அதை நான் முடிச்சு கொடுக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வருஷ கடைசியில் நீ அந்த 7.5 to 8 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிருப்ப, போதுமா? அதுதானே உன்னுடைய பிலீஃப் சிஸ்டம். ஒரு வருஷத்துக்கு 7.5 to 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுன்னு உன்னோட பிலீஃப் சிஸ்டம். இந்த மாதம் நான் பிப்ரவரி மாதம் உன்னோட டீல் முடியலையா, அவளை விட நான் ஏப்ரல் மாதம் உனக்கு 2 பெரிய டீலை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ ஜூன் ஜூலையில் என்கிட்ட முக்கியமாக ஓடி வருவேன் ஒரு விஷயத்துக்காக இந்த டீலை முடிக்கணும்னு. அநேகமாக நான் முடிச்சு கொடுக்க மாட்டேன். நீ திடீர்னு நீ கொடுக்க மாட்டேன், நான் முடிக்க மாட்டேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வருஷ கடைசியில் நீ அந்த 7.5 to 8 லட்ச ரூபாயை வச்சிருப்ப, நீ இந்த வருஷமாக போய் டேக்ஸ் கட்டுவ, ஓகேவா? அவ்வளோதான், கிளம்பு அப்படின்னு பிரபஞ்சம் ஒரு கணக்கு சொல்லும். அதாவது நான் சும்மா அப்படியே கதை பேசுகிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுடைய பிளாக் என்ன அப்படின்னா உங்களுடைய இயர்லி இன்கம் என்னன்ற நீங்கள் ஒரு நம்பர் வச்சுருக்கீங்களா, அதை மீறாமல் பார்த்துக்கும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு இப்போ உட்காந்துக்கிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாதம் இது வரைக்கும் 50,000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க, ஓகேவா? அப்போ வந்து வருஷத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு ஒரு நம்பர் இருக்குது. திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வந்துருச்சு, திடீர்னு வந்து லைஃப்பில் நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும், நிறைய மணி அபண்டன்ஸ் எல்லாம் வரணும்னு திடீர்னு உங்களுக்கு உத்வேகம் வந்து இனிமேல் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்டா அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் எல்லாம் பண்ணுறீங்க. ஓகே தம்பி, நீ மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சின்னா வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா ஆகுதுப்பா. ஆனால் உன்னுடைய ஆள் மனசில் வருஷத்துக்கு 7.5 to 8 லட்சம்ன்றது தான் உன்னோட கணக்கு. பிலீஃப் சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. நீ அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ண? நீ உட்காந்து இந்த மாதம் நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், இந்த மாதம் நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், இந்த மாதம் நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், அதை நீ பண்ணுற, நான் கொடுத்துட்றேன்னு வச்சுக்க. நீ அடுத்த மாதமும் 1 லட்ச ரூபா கேட்குற, அதையும் நான் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோ. அதுக்கு அடுத்த மாதம் நீ 1 லட்ச ரூபா கேட்குற. இப்படி நீ மந்த்லி இருக்கியே. ஆனால் எனக்கு இங்கே இடிக்குது, நீ மந்த்லி கேட்குறத நான் கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா வருஷ கடைசியில் எனக்கு அது 7.5 to 8 லட்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தணும், அது என்னோட கடமை. ஏன்னா உன்னுடைய ஆள் மனசில் ஒரு வருஷத்துக்கு 7.5 to 8 லட்ச ரூபா தான் சம்பாதிக்கணும்னு உன் ஆள் மனசில் இருக்குது. அதை நீ வந்து உட்காந்து அஃபர்மேஷன்லாம் பண்ணல, நான் வருடத்திற்கு 8 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் நீ அஃபர்மேஷன் பண்ணல. லாஸ்ட் இயர் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த வருஷம் 7 to 8 லட்ச ரூபா, சார் அந்த 8 லட்ச ரூபாய்க்கு என்ன டேக்ஸ் எல்லாம் என்ன சார் பண்ணலான்னு ஆடிட்டர் பேசும்போது நீ வாட்டுக்கு பேசிட்டேன், சார் ரெண்ட்டு காமிச்சிருங்க, அந்த செலவை காமிச்சிருங்க, இதுக்கு டேக்ஸ் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பண்ணுங்கள் சார், ரிட்டர்ன்லாம் வாங்குங்க சார், இப்படி இதில் பிஸியாக இருந்தில்ல. அந்த கேப்பில் அன்கான்ஷியஸாக உன் ஆள் மனசுக்குள்ளே வருஷத்துக்கு 7.5 to 8 லட்ச ரூபா தான் ஒரு ரேஞ்சு அப்படின்னு பதிவாயிருக்கு. ஆஸ் எ யூனிவர்ஸ் உன் ஆள் மனசில் என்ன இருக்கோ அதை தான் நான் நடத்தி காட்ட முடியும். உன் ஆள் மனசில் ஒரு வருஷத்துக்கு 8 லட்ச ரூபா தான் இருக்குது. அதனால் நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு திடீர்னு இந்த மாதத்துக்கு நான் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், இந்த 2 கோடி ரூபா டீலை நான் முடிச்சே ஆகணும், வருஷத்துக்கு 7 to 8 லட்ச ரூபாய் நான் கொடுத்துருவேன், அதுக்கு மேலே என்கிட்ட கேட்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எப்படி வந்து இந்த டீலை முடிக்கிறதுக்காக, இந்த டீல் எப்படியாவது முடியணும்னு அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணுறீங்களோ, இந்த மந்த் வந்து நான் 1 lakh ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணுறீங்களோ, இந்த வருஷம் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு தனியாக அதுக்கும் பண்ணணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோதான்ற ஒரு அளவு ஆல்ரெடி உங்கள் சப்கான்ஷியஸில் இருக்குது, அதை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ண முதல்ல.
அந்த ஆள் மனசில் இருக்கிறத 8 லட்ச ரூபா அப்படின்றத அதை 15 லட்ச ரூபான்னு நீங்கள் மாற்றணும். அதுக்கு நீங்கள் அப்பப்போ அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். அப்பப்போ அதை பண்ணி அது தனி ட்ராக்கு. ஸோ அது மெதுவாக அதனுடைய பலம் ஏற்கொண்டே போகும். உங்கள் சப்கான்ஷியஸ் பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும். இவன் வருஷத்துக்கு 7.5 இல்லைப்பா, இவன் வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னு அதை நம்ப ஆரம்பிக்கும். ஏன்னா நான் வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணியிருப்பீங்க, விஷுவலைசேஷன் பண்ணியிருப்பீங்க, கிராட்டிடியூட் பண்ணியிருப்பீங்க, ப்ரிட்டண்டிங் பண்ணியிருப்பீங்க, அதுவாகவே வாழ்ந்திருப்பீங்க. இந்த பயிற்சி நீங்கள் செய்ய ஆள் மனசில் பதிஞ்சிருக்கும். இவன் வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்ப்பா அப்படின்னு பதிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் மந்த்லி டார்கெட்டுக்கெலாம் ஓடுனீங்கன்னா அது அந்த 15 லட்ச ரூபாயை உங்களுக்கு வர வைக்கிறதுக்கு எந்தெந்த டீலெல்லாம் ஓகே பண்ணணுமோ, எவ்வளோ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கும். ஆனால் இதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு. இந்த பர்டிகுலராக இந்த மாதம் இந்த டீலை முடிக்கிறதுக்கு பிரயத்தனப்படுற நாம் 1 இயர் என்ன அப்படின்றத நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இதை நான் 1 இயர் தான் யூனிவர்ஸ் கணக்கில் வச்சுக்குமான்லாம் இல்லை. அதுக்கு தெரியும் அடுத்த 10 இயர்ஸு, அடுத்த 15 இயர்ஸு, அது எல்லாத்தையுமே கணக்கில் வச்சுக்கும். அது எங்கேருந்து அந்த டேட்டாவை எடுக்குதுன்னா நம்மளுடைய சராசரி வாழ்க்கையில் நம்ம பேசி பழகிற அந்த 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 எண்ணத்துலேருந்து அது பிடிச்சிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களோட 60 வயசில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்களோட 60 வயசில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி உட்காந்து ரிட்டையர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்துருப்பியா? இல்லை 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருப்பியா? இல்லை எப்படி என்ன மாதிரி நீ இருப்ப 60 வயசில்? உங்களுக்கு தெரியல. ஆனால் உங்கள் 60 வயசில் எப்படி இருப்பீங்கன்னு ஆல்ரெடி உங்கள் ஆள் மனசில் இருக்குது. நீங்கள் அடுத்தவங்களை பார்க்கும்போதோ சினிமா பார்க்கும்போதோ அந்த உங்களுக்குள்ளே ஓடும்ல ஒன்று, உங்களுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் அன்கான்ஷியஸாகவே. ஸோ இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னா அதுக்கு தான் உங்களை நகர்த்தி கொண்டு போகும். உங்கள் வண்டியை நீங்கள் என்ன தான் இப்படி போனாலும் ஆள் மனசில் இருக்கோ அதை அங்கே கொண்டு வந்து நிறுத்திடும். ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு அதுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோ, அடுத்த 5 வருஷம் நீ எவ்வளோ சம்பாதிப்ப, அடுத்த 10 வருஷம் நீ எவ்வளோ சம்பாதிப்ப, உன் 50 வயசில் எங்கே இருப்ப, உன் 60 வயசில் எங்கே இருப்ப, எல்லாம் அதுக்கு தெரியும். அதுக்கு எப்படி தெரியும்? நம்ம கொடுத்த டேட்டா நமக்கே தெரியாமல் நாம் நிறைய டேட்டா கொடுக்குறோம் யூனிவர்ஸ்க்கு. ஒரு நாளைக்கு 70,000 தாட்ஸ் ஓடுது மண்டக்குள்ளே. அதுலேருந்து அதை எடுத்துரும், பல்ஸ் பிடிச்சிரும். இதுதான் ஒரு ரேஞ்சு, இதுதான் உன் கேட்டகரி, இப்படி தான் உன் வாழ்க்கை, இதுதான் அதுக்கு தெரிஞ்சிடும். அதன்படி அதை வாழ்க்கையை நடத்தி காட்டும். இது எதையுமே நாம் விழிப்போடு கவனிக்காமல் இந்த டீல் எப்படியாவது முடிஞ்சிடணும், இந்த டீல் மட்டும் முடிஞ்சதுன்னா செம்ம, இந்த டீல் முடிஞ்சதுன்னா எனக்கு 40,000 கிடைக்கும், ஓகே இந்த மாதம் வந்து எனக்கு இடிக்குதே ராஜா. உன்னுடைய இயர்லி டார்கெட்டுக்கும் மந்த்லி டார்கெட்டும் சேர்ந்தா இடிக்குதே, மேட்ச் ஆகணும்ல. அப்போது நீங்கள் இந்த இயர்லி டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு இயர்லி டார்கெட்டுன்னு சொல்கிறேன். அடுத்த 5 இயர்ஸ் என்ன, நீ வருஷத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா அப்போ அடுத்த 5 வருஷத்தில் எங்கே இருப்ப, அதை பற்றி யோசி. 5 வருஷத்துக்கு நீ இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா அடுத்த 20 வருஷம் கழிச்சு நீ எங்கே இருப்ப, யோசிச்சு வை. ஏன்னா நீங்கள் கான்ஷியஸாக யோசிக்கலைன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அன்கான்ஷியஸாக எதையோ யோசிப்பீங்களா, அதை எடுத்துக்கும் அது கணக்கில். ஸோ இந்த பதிவில் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் எனக்கு இந்த மந்த்லி இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இந்த பிஸ்னஸ்ல இதை நான் அச்சீவ் பண்ணணுன்றவங்க அதை பர் இயர் என்னன்றதையும் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுங்கள். பர் இயர் என்ன, பர் இயர் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்னோட பிஸ்னஸ் டர்ன் ஓவர் என்ன, அதுக்கும் கொஞ்சம் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூட், ப்ரிட்டண்டிங், அதுவாக வாழ்வது, அதெல்லாம் செய்யுங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க கணக்கு போடுங்க. எனக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வேணும் ஆசைப்பட்றேன்னா அப்போ அது ஒரு வருஷத்துக்கு அது எவ்வளோ. அப்போ இதுக்கு எப்படி நீங்கள் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் போடுறீங்களோ அதே மாதிரி அந்த பர் இயருக்கும் போடுங்க. எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது அடுத்த 5 வருஷத்தில் நம்ம எங்கே இருப்போம் அதை பற்றி சற்று சிந்தனையிலே ஓட விடுங்க. சற்று அதுக்கும் கொஞ்சம் தீனி கொடுங்க. ஆல் யூனிவர்ஸ் ஆஸ்க்ஸ் இஸ் லிட்டில் தாட்ஸ், லிட்டில் கான்ஷியஸ் தாட்ஸ். இந்த பிரபஞ்சம் உங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எனக்கு கொஞ்சோண்டு சிந்தனையிலே ஓட விடு, அந்த டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். நீ கான்ஷியஸாக அந்த எண்ணங்களை கொடுக்கவில்லை என்றால் நீ அன்கான்ஷியஸாக கொடுக்கும் எண்ணங்களெல்லாம் நான் டேட்டாவாக எடுத்துக்கொள்வேன், அப்புறம் என்னை கோச்சிக்காத அப்படின்னு தான் யூனிவர்ஸ் சொல்லும். ஓகேவா? ஸோ அந்த பிளாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், பெரிய வியாபார காந்தமாக மாறுங்கள் என்று கூறி இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அண்ட் நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா, இல்லை மைண்ட் கண்ட்ரோல் ஒர்க் ஷாப், 2 ஒர்க் ஷாப் இருக்குது. நம்ம சேனலோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம எஸ்எஸ் சேனலோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா அதில் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே 2 ஒர்க் ஷாப் இருக்கும். இப்போதைக்கு இன்னும் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வருது. ஸோ 2 இருக்குது. அந்த கர்ண சுத்தி உங்களோட மைண்டு கண்ட்ரோலுக்கு. நம்ம பேசுகிறோம்ல அன்கான்ஷியஸு, கான்ஷியஸு. இந்த அன்கான்ஷியஸில் நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்க, உங்கள் சப்கான்ஷியஸில் என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் நீங்கள் மாற்றணும், உட்காந்து சரி பண்ணலாமா,
உங்களுடைய மைண்டை கிளியர் பண்ணலாமா, சுத்தம் பண்ணலாமா, அதுக்கு தான் அந்த கரண சுத்தி பயிற்சி. மைண்டை சுத்தம் பண்ணுறது. நாள்பட்ட நெகட்டிவ் தாட்ஸு மைண்டு ஓடிக்கினே இருக்கும், புலம்பிக்கிட்டே இருக்கும், நம்மக்கிட்ட இல்லாததை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், பயந்துக்கிட்டே இருக்கும், வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அது அதை அப்படியே கொஞ்சம் நிறுத்தினா எப்படி இருக்கும், சைலன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், மைண்டை என் கண்ட்ரோலில் நான் வச்சுருக்கேன்ற ஒரு நம்பிக்கையும் தினமும் இருந்தால் லைஃப் எப்படி இருக்கும். அந்த மாதிரிலாம் வேணும்னா நீங்கள் அந்த கரண சுத்தி பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு தேவையான கொஞ்சம் டெக்னிக்கலாக அஃபர்மேஷன் செய்வது, விஷுவலைசேஷன் செய்வது, கிராட்டிடியூட் செய்வது, ப்ரிட்டெண்டிங் செய்வது, அது மாதிரியான கொஞ்சம் அது எப்படி டெக்னிக்கல் உங்களுக்கு தெரியும், அஃபர்மேஷன் தெரியும், விஷுவலைசேஷன் எல்லாமே தெரியும். பட் சரியான விகிதத்தில் அதை செஞ்சு அதை ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்குது. இட்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு கோர்ஸ். 5 நாள் தான். 5 நாள் இந்த கோர்ஸை பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 தடவை உங்கள் அஃபர்மேஷனை சொல்லுவீங்க. ஒரு நாளைக்கு பல தடவை அசால்ட்டாக விஷுவலைசேஷன் பண்ணுவீங்க. அந்த பயிற்சி உங்களை பழக்கிடும். ஸோ ஃப்ரீயாக இருக்கிறவங்க நம்ம ஆப்புக்குள்ளே போங்க, நம்ம ஆப்பில் அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆப்லேயே தான் அந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. இது 3 months வேலிடிட்டி இருக்குது. ஸோ 5 நாள் பயிற்சியை முடித்தாலுமே நீங்கள் திரும்பவும் அதை கேட்டு உங்களை நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஒர்க் ஷாப்புன்றது எதுக்குன்னா ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு. ஒரு ஆரம்பத்தில் இந்த எந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும்ல, அப்போ வந்து எந்திரின்னு நம்ம அந்த பெட் அவுட்டு நம்ம எழுப்பி விட்டுட்டாங்கன்னா அப்புறம் நம்ம போய் கடை குளிச்சு ரெடியாக வேலைக்கு போயிடுவோம். இந்த ஒர்க் ஷாப் உங்களை கொஞ்சம் எழுப்பி விடுவோம். எந்திரி நாள்பட்டு உங்கள் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டு கொஞ்சம் மைண்டை கிளியர் பண்ணி இந்த பயிற்சிகளெல்லாம் உங்களை கொஞ்சம் எழுப்பி விடும். ஸோ அதனால் போய் அந்த பயிற்சிகளெல்லாம் ஜாயின் பண்ணி பண்ணுங்கள். நான் சொன்னது போல் இந்த ஃபினான்ஷியல் பிளாக்ஸ் உள்ளே இருக்கும், அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் நல்ல ஒரு விஷயத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். பாய்.